அண்மை செய்தி, எண்ணூர் துறைமுகம் முதல் மாமல்லபுரம் வரை 200 அடி சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். சென்னைக்குள் கனரக வாகனங்கள் வருவதை தவிர்ப்பதற்காக சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். இது குறித்தான முழு விவரம். வணக்கம். சென்னை மாநகர எல்லைக்குள் கனரக வாகனங்கள் நுழைவதை தவிர்ப்பதற்காக திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் துறைமுகத்திலிருந்து மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலை சந்திப்பு வரை சுமார் 200 அடி சாலை, அதாவது 133 கிலோமீட்டர் நீளத்திற்கு பணி நடைபெற்று வருகிறது. இந்த திட்டம் எண்ணூர் துறைமுகத்திலிருந்து திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், சிங்கப்பெருமாள் கோயில் வழியாக மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலை சந்திப்பு வரை 200 அடி சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் திருவள்ளூர் அடுத்த மூலக்கரையில் இருந்து வெங்கல் வரையில், அதாவது எறையூர், சித்தம்பாக்கம், மேலானூர், மன்னவேடு, ராஜாபாளையம், மெய்யூர், விழாப்பாக்கம், அரும்பாக்கம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சாலை பணியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக காலமாக பயன்படுத்தி வந்த சாலையை துண்டித்து பணி நடைபெற்று வருவதை கண்டித்து 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திருவள்ளூர் செங்குன்றம் நெடுஞ்சாலையில் மூலக்கரை அருகே சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது 50 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வரும் சாலையை துண்டித்து நடைபெறும் பணிகளை நிறுத்த வேண்டும் எனவும், மாறாக மேம்பாலம் அமைத்து சாலையை கிராம மக்கள் பயன்படுத்தும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் மற்றும் திருவள்ளூர் வெங்கல் இன்ஸ்பெக்டர் பாரதி, சாலை அமைக்கும் பணியின் தனியார் நிறுவன அதிகாரிகள் மற்றும் ஊத்துக்கோட்டை டிஎஸ்பி தலைமையிலான 20க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.